ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு கேட்டிங்க. அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு போட போகிறேன். இதே ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த உரம் இதே மாதிரி உரம் தயாரித்து உங்கள் செடிகளுக்கு போடுங்க. வாழைப்பழம், காய்கறி, கீரைகள் எல்லாத்துக்கும் நல்லா வளரும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பழைய பக்கெட் ஒன்று எடுத்திருக்கோம். இது நம்ம ஒரு வாரம் சேர்த்து வச்ச காய்கறியோட கழிவு, முட்டை ஓடு, வாழைப்பழத்தோல், பழைய காய்கறி இருக்குல்ல அதோட கழிவுகள் எல்லாம். இது வந்து மண்புழு உரம். நம்ம மண்ணில் பழைய காய்கறி கழிவு ஏற்கனவே போட்டு வச்சது, அப்புறம் மாட்டு சாணம், ஆட்டு சாணத்தோட மண். இது பார்த்திங்கன்னா தேங்காவோட நார். இது பழைய சருகு, காஞ்சு போன சருகு, இதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மாட்டோட சாணம் காஞ்சு போய் நல்லா ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து புளிச்ச தயிர். இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி. இந்த 1 2 3 4 5 6 7 இந்த 7 பொருளை வச்சு தான் நம்ம இப்போ உரம் தயாரித்து போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பழைய வாளியை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த தேங்காய் நார் அதை ஃபஸ்ட்டு லேயராக போட்டுக்கோங்க. செகண்டு நம்ம எடுத்து வச்ச காய்கறி கழிவு, போட்டாச்சா ஒரு லேயர். அப்புறம் இந்த மண், இது மாதிரி உரம் போட்டு இல்லாதவங்க சும்மா சாதாரண மண்ணையே இப்படி ஒரு லேயராக தூவி விடுங்க. தூவி விட்டதுக்கப்புறம் திரும்பவும் நெக்ஸ்ட்டு இந்த காஞ்ச சருகுகளை போட்டுருங்க. காஞ்ச சருகுகளை போட்டுருங்க. அப்புறம் திருப்பியும் இந்த காய்கறியோட கழிவு. இது நம்ம ஒரு வாரமாக சேர்த்து வச்சுக்கிட்டு வந்தால் காய்கறி. நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறக்காண்டி தான் ஒரு கேரி பேக்கில் எடுத்து வச்சுருந்தேன். போட்டாச்சா? திரும்பவும் இந்த மாட்டு சாணம் பாருங்கள், நல்லா காஞ்சு போன இருக்குன்னா மாட்டு சாணம் இதை போட்டுறணும். எல்லாத்தையுமே போட்டுருங்க. போட்டாச்சா? திரும்பவும் இந்த மண், உங்கள் வீட்டில் இருக்கிற மண்ணையே கூட போடுங்க. திரும்பவும் மிச்சம் எல்லா காய்கறியும் முட்டை ஓடு பாருங்கள், முட்டை ஓடு, இந்த லெமன் ஜூஸ் போட்ட இது எந்த ஒரு பொருளையும் நான் வீணாக்கிறதில்ல. பழைய காய்கறி எதையும் வீணாக்கிறது, ஒரு தோல் கூட கீழே போடுறதில்ல. வெங்காயத்தோல் எல்லாம். இப்போ நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்? தேங்காய் நார், பழைய காய்கறி கழிவு, ஆட்டோட சாணம், மாட்டோட சாணம், மண், ஏற்கனவே நம்ம செஞ்சு சேகரித்து வச்சுருந்த மண், இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த அரிசி களைஞ்ச தண்ணி. அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து மக்கி உரமாக கிடைக்கும். பாருங்கள், அரிசி களைஞ்ச தண்ணி. அப்புறம் புளிச்சு போன தயிர். நீங்கள் புளிச்சு போன மாவாக இருந்தாலும் அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மண் இதை அப்படியே தூவி விட்டுருணும். நல்லா இது அழகாக நல்லா மக்கி நம்மளுக்கு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் நமக்கு ஒரு நல்ல ஒரு உரமாக கிடைக்கும். நல்லா இதை நல்லா செடிகளுக்கு வச்சுட்டு ஒரு காஞ்சு போன வாளியில் இந்த காஞ்சு போன மண்ணை எடுத்து இந்த கழிவுகளை வச்சுக்கிட்டு வாரம் நல்லா எல்லா செடிகளுக்கும் தூவி விடுங்க. செடி சூப்பராக வளரும். கருகின செடி கூட நல்லா சூப்பராக வளரும். அப்புறம் பழைய மோர், பழைய
மாவெல்லாம் இருந்தால் அந்த தண்ணியை நல்லா கரைச்சிட்டு செடிகளுக்கெல்லாம் வாரம் ஒரு வாட்டி தெளித்து விடுங்க. வாழைப்பழம் நம்ம வீட்டில் நல்லா பெருசாக நீளமாக நிறையா தார் விடுறதுக்கு இதான் காரணம். நான் இதை வந்து வாரம் வாரம் கொடுத்துடுவேன் செடிகளுக்கு. தண்ணி வீக்லி இல்லை, ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி ஊற்றிடுவேன். இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சா, இதை வந்து மூடி வச்சிடணும். மூடி இருந்தால் மூடி போட்டு வைங்க. நம்மகிட்ட மூடி இல்லை, நல்லா காய்கறி எடுத்து கேரி பேக்லேயே நம்ம மூடி வச்சுட்டோம். இது அப்படியே ஒரு 2 வீக்ஸ் இருக்கட்டும். இது நல்லா நம்மளுக்கு மக்கி நல்லா உரமாக வரும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழை மரம் நல்லா காய்க்கிறதுக்கு இதான் ஒரு டிப்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடுறேன், அதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் அப்லோட் ஆகும். பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.